ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ இன்றைக்கி தான் யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வேறு லெவல் கான்ஃபிடன்ஸில் இருந்தாங்க. ஐசிசி T20 வேர்ல்ட் கப் ஒரு 11 இயர்ஸ் கப் அடிக்கலன்னு எல்லாரும் ஊரே கலைச்சதுக்கப்புறம் கப் அடிச்சு மாஸ் காமிச்சு இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம இந்தியன் பி டீம் அதாவது யங்ஸ்டர்ஸை ஜிம்பாப்வே காமிச்சு டூர் போட்டிருக்கோம். அந்த டூர் ரிலேட்டான வீடியோ டிஸ்கிரிப்ஷனை தானே மறக்காம பாருங்கள். ஸோ அங்கே இப்போதைக்கு 2-1 லீடில் இருக்காங்க. இன்னும் 2 T20 இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டூர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போய் 3 T20 3 ஓடி ஆட போகிறோம். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இங்கே வராங்க, நியூசிலாந்து வராங்க, அம்மா ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் என்னடா வேறு அடுத்து என்ன ஐசிசி டோர்னமெண்ட் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றியே சில பல அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் டீம் பாகிஸ்தான் போய் விளையாட போவோமா? என்ன பாகிஸ்தான் 2017 லாஸ்ட்டாக சாம்பியன் ட்ராஃபி வந்து அப்போ பாகிஸ்தான் கப் அடிச்சாங்க. ஸோ கப் அடிக்கிற டீமில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் நடக்குது மக்களே. ஸோ அதான் இதில் நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் 2025 வெறும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும்தான். 2026 ஐசிசி T20 வேர்ல்ட் கப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கோ-ஹோஸ்ட் அண்ட் 2027 ODI வேர்ல்ட் கப் ஜிம்பாப்வே சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கும். ஸோ இதுதான் அடுத்த ஐசிசி ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேலே தான் மக்களே. இதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இங்கே வரதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆட போகிறோம். 5 டெஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க போது. பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சும் இருக்குது. ஸோ டிசம்பர்லேருந்து ஜனவரி ஃபுல் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் தான். பட் அதுக்கப்புறமா தான் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லை, அதுக்கப்புறம் தான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியே ஸ்டார்ட். ஸோ பிப்ரவரி அண்ட் மார்ச் மாதம் தான் பாகிஸ்தான் அண்ட் கிரிக்கெட் போர்டு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா முடிஞ்ச கையோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 8 ஓடியே தான் ஆட போகிறோம். ஸோ அது ஒரு ரிஸ்க். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபார்மேட் சொல்லிடுற மக்களே டாப் 8 டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அதில் 2 டீமாக பிரிச்சிருக்காங்க. இது கன்ஃபர்மேஷனில் வந்திருக்கு அப்டேட் தான். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து அண்ட் குரூப் பியில் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் இவங்க தான் இப்போ இருக்கிற டாப் 8 ரேங்க்டு ஓடிஐ டீம்ஸ். ஸோ எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்கிறதுனால லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி இந்த 3 வென்யூஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 2 குரூப்பில் எல்லாரும் ஒவ்வொரு கேம் ஆடுவாங்க. இதுலேருந்து டாப் 2 டீம் செமிஃபைனல் போகும், ஃபைனல் போகும். மீதி உங்களுக்கே தெரியும். டென்டேட்டிவ் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா February 19 மார்ச் 9 வரைக்கும், ரிசர்வ் டே March 10 மக்களே. ஸோ இது வந்து ப்ரொபோஸ்டு டிராஃப்ட் கன்ஃபார்மாக இன்னும் ஐசிசி அப்ரூவ் பண்ணல, பட் ஆல்மோஸ்ட் அப்ரூவலில் தான் இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஸோ இப்படி நடந்தால் February and March மாதம் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது, அதுவும் பாகிஸ்தானில். ஸோ குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ். இது என்ன மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரேண்டம் டிராஃப்ட் தான். ஸோ ரேண்டமாக ஒரு குழுக்களில் வந்து இதுதான். குரூப் பி தான் எனக்கு தெரிஞ்சு குரூப் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவேன். ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்துலேருந்து ஏதாவது 2 தான் வரப்போகுது. 3ல் 1 காலி. ஆப்கானிஸ்தான் ஃபைட் டஃப் கொடுப்பாங்க, பட் வருவாங்களான்னு தெரியாது. அந்த அதர் சைடு இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து 3 சலிச்சது இல்லை, 3மே நல்ல ஓடிஐ டீம். ஸோ அந்த குரூப்பில் பங்களாதேஷ் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாண்டில் ஒரு 2 டீம் வரும். ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாண்டில் 2 டீம் வரும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனலிஸ்ட். ஸோ ஷெட்யூல் கன்ஃபார்மாக இல்லை, இது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஐசிசி எதுவுமே அப்ரூவல் கொடுக்கல மக்களே. நான் உங்களுக்கு வந்து அப்டேட் தான் சொல்கிறேன். அது ரூமராக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஐசிசி அப்ரூவ் பண்ணால் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சு தான் லீக் ஸ்டேஜ். 4 நாள் நீங்கள் இது பண்ணிடலாம். செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2, ஃபைனல். ஸோ சின்ன டோர்னமெண்ட் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. எப்பயுமே 1 month ஸ்பேனில் முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் 15 days 15 மேட்சஸ் தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா. டபுள் ஹெடர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு மேட்ச்சுக்கு ஒரு நாள் தான் ஓடிஐ ஃபார்மேட். ஸோ உங்களுக்கே தெரியும் இதுவும் ஒரு 50 ஓவர் ஃபார்மேட்டில் தான் நடக்குது. அது நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. நிறைய பேர் சாம்பியன்ஸ் ட்ராஃபினா என்னன்னு யோசிப்பீங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு வேர்ல்ட் கப்போட அனதர் வெர்ஷன். T20 கிடையாது, ஃபுல் 50 ஓவர் ஃபார்மேட் தான். ஸோ இதுதான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான அப்டேட். ஸோ இந்தியா யார் யாரோட ஆட போகிறாங்கன்ற டென்டேட்டிவ் டேட்ஸ் இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஐசிசியோ, கிரிக்பஸோ, ESPNோ யாருமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. நான் வந்த அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியா vs பங்களாதேஷ் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்சாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க 20th February. இந்தியா vs நியூசிலாந்து 23rd February அண்ட் இந்தியா, பாகிஸ்தான் 1st March. ஸோ இதெல்லாம் தான் டேட்டு. இந்தியா, நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் மட்டும் ஒரு பெரிய கேப், ஒரு 5 நாள் இருக்குது. மற்றபடி டக்கு நடந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஸ்பேனாக தான் நடக்கும். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பெஸ்ட் ஆஃப் 2 2 குரூப்பையும் செமிஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க. அதுலேருந்து 2 டீம் ஃபைனல் வருவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு மாதிரி ஈஸி ஆப்ஷன் தான். நியூசிலாந்து, பாகிஸ்தான் எடை போட முடியாது. ஸோ அது ஒரு மாதிரி டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்தியா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் போவாங்களா, போய் ஆடுவாங்களா நீங்கள் கேட்கலாம். அதே டவுட் எனக்கும் இருக்குது மக்களே. பிகாஸ் பிசிசிஐ டபுள் மைண்ட் செட்டில் இருக்காங்க. பாகிஸ்தான் போய் ஆடணுமா, செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன், பிளேயர்ஸுக்குலாம் சேஃப்டி இருக்குமான்னு ஒரு சைடு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா செகண்டாக ஹைப்ரிட் மாடல்னா என்னன்னா இந்தியாவுக்கு மட்டும் ஏஷியா கப் 2023 மாதிரி துபாய் ஆர் ஸ்ரீலங்காவில் மேட்சஸ் வச்சுட்டு மற்ற டீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் மேட்ச் ஆடணும். அது ஒரு மாதிரி அன்ஃபேராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் பாகிஸ்தான் இந்த வேர்ல்ட் கப்புக்கு இந்தியா வந்தாண்டாங்க, அந்த மாதிரி இந்தியன்ஸும் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க போனோம். நீங்கள் சொல்லலாம் செக்யூரிட்டி இருக்காது ப்ரோ, நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் எல்லாமே பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணோம், நாங்கள் பண்ண ரெடினா பிசிசிஐ கன்ஃபார்மாக இந்தியன் டீமு பாகிஸ்தானுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லை செக்யூரிட்டி ரீசன்ஸ் பிசிபியாலே ஆஃபர் பண்ண முடியும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி டபுள் மைண்ட் செட்டில் தான் பிசிசிஐ இருப்பாங்க. ஒன்று நாங்கள்
ஆடவே வரல, எங்களுக்கு பதிலாக ஸ்ரீலங்கா ஆடுங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா தான் லாஸ்ட் பிளேஸ் டீம், 9th இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க ஆட வைப்பாங்க. அப்படி இல்லையா ஹைப்ரிட் மாடல் கொடுங்க, துபாய் ஸ்ரீலங்காவில் நாங்கள் மேட்ச் ஆடுறோம், முடிஞ்சால் செமிஃபைனல் மட்டும் பாகிஸ்தான் வருவோம் பிசிசி யோசிப்பாங்க. ஸோ இது என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. பட் இதுவே இன்னும் கேவஸாக தான் இருக்குது. பிசிசிஐ டிசைட் பண்ணணும், சீக்கிரம் டிசைட் பண்ணால் தான் நல்லது. ஆர்எல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாம்பியன்ஸ் ஆஃப் 2025. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீனியர் டீம் தான் இருக்க போது. கோலி, ரோஹித், ஹார்திக், ஜஸ்பிரீத் இவங்களை சுற்றி தான் டீம் ஃபார்ம் ஆக போகுது. கேஎல் திரும்பி வருவாரா, ஸ்குவாட்லாம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம புதிய கோச் கௌதம் கம்பீர் கிட்ட தான் இருக்குது. பிகாஸ் ராகுல் டிராவிட் ஒரு 10 இயர் இதோட முடிஞ்சு போச்சு. ரோஹித் சர்மா இன்னும் கேப்டனாக கண்டினியூ பண்ணுவார். WTC 2025 சாம்பியன் ஆஃப் 2025 நம்ம ஜெய்ஷா இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ சீனியர் டீம் தான் எதுக்கும் ஆட போகுது, ஒரு கன் ஸ்குவாடாக இருக்க போகுது. பட் என்னன்னா ஸ்ரீலங்காவோட 3 ODI, நியூசிலாண்டோட ODI தான் ஆட போகிறோம் அதுக்கு முன்னாடி. ஸோ அது ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் எல்லாமே தலைவன் கம்பீர் பார்த்துப்பார். எனக்கு அவர் மேலே ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. வந்த ஃபஸ்ட்டு சீசனே கோச்சாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொல்கத்தாவை கப்படிக்க வச்சிட்டார். நீங்கள் சொல்லலாம் LSGயில் வந்து மென்டாராக தான் இருந்தார், அஃபிஷியலாக கோச்சாக இல்லை. பட் LSGயில் மென்டாராக இருந்த 2 வருஷம் கூட அவங்க டீமை செமிஃபைனல் போக வச்சார். ஸோ ஐ பிலீவ் இன் கம்பீர் சுப்ரீமசி. செம்ம நாட்டுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பிளேயர் இவர். ஸோ இப்போ கோச்சாக அவரோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஹேவ் ஹியூஜ் பிலீஃப் இன் கௌதம் கம்பீர். ஸோ கௌதம் கம்பீர் ஹெட் கோச் ரொம்ப சூப்பர் நியூஸ். ஸோ அவர் இந்தியன் டீமை இனி சூப்பராக வழி நடத்துவார். அவருக்கு அந்த வெறி இருக்கும், கப்படி கிளியராக அடிச்சிட்டோமே, நம்ம இப்போ கோச்சாக அடிக்கணுமே. ஸோ கம்பீர் வில் பிளேயர் ஸ்குவாட்ஸ்லாம் நல்லா பண்ணுவார்னு நம்புகிறேன். ஸோ இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பாகிஸ்தான் போவாங்களா, போய் ஆட போகிறாங்களா, இல்லை ஸ்ரீலங்கா துபாயில் ஹைப்ரிட் மாடல் ஆட போகிறாங்களா, எதுவுமே தெரில. பாகிஸ்தான் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 இந்தியா பொறுத்த வரைக்கும் சிக்கல் இருக்குது. பட் மற்ற டீமுக்கு எல்லாமே கன்ஃபார்ம். பட் என்னென்னா ஷெட்யூலும் டென்டேட்டிவ் டேட்ஸும் அஃபிஷியல்னு சொல்லிட்டாங்கன்னா பிசிசி அடுத்து யோசிப்பாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ அது வரைக்கும் பார்ப்போம் மக்களே என்ன நடக்குதுன்னு. இந்தியன் டீம் போனோம், பாகிஸ்தான் போய் நல்ல செக்யூரிட்டி கன்சர்னோட ஆடி கப்படிக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஹைப்ரிட் மாடலாவது இந்தியா போய் ஆடணும். இந்தியா ஆட மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அனுப்புனா ஒரு மாதிரி அன்ஃபேராக இருக்கும், அது நல்லா இருக்காது. பட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட எண்டு பாடு கொண்டோம். ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பற்றிய எல்லா அப்டேட்ஸும் கொடுங்க. இது எல்லாமே ரூமர்ஸ் தான், ICC அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் இது எல்லாமே உண்மையாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ICC அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணிட்டா தனி வீடியோவாக இது நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நல்ல நியூஸ் நடந்தால் சரி.